ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தற்சார்பு மட்டுமே தீர்வு இல்லை. ஸோ இதில் இருக்கக்கூடிய நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை பார்த்தீங்கன்னா 2026 கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 1 கோடி டன் கூடுதல் யூரியா இதை உற்பத்தி செய்வதற்கான புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்காக தான் இந்த முதலீட்டு கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூரியாவினுடைய தேவை 40 மில்லியன் டன்னாக இருக்கு. அதில் 30 மில்லியன் டன் பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 26.94 மில்லியன் டன் உற்பத்தி திறன் கொண்ட 33 யூரியா தொழிற்சாலைகள் வந்து இருக்கு. ஸோ இனி மேலும் இந்த உர தட்டுப்பாடுகளை தவிர்ப்பதற்காகவும் அதே மாதிரி இந்த ஹோர்மோஸ் நீரணை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டாலும் அதை வந்து மேனேஜ் பண்ற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூரியா தொழிற்சாலைகள் வந்து ஏற்படுத்த போறாங்க. ஸோ நமக்கு 2023-24 4.4 மில்லியன் டன்னாக இருந்த அந்த பற்றாக்குறை பார்த்தீங்க அப்படின்னா 2025-26 10 மில்லியன் டன்னாகவும் 24-25 5.6 மில்லியன் டன்னாகவும் வந்து அதிகரித்திருக்கும் அந்த யூரியா நம்மளுடைய கையிருப்பினுடைய அந்த பற்றாக்குறை. ஸோ அதனாலதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த புதுசா இந்த கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உலகிலேயே ரசாயன உர பயன்பாட்டில் 2வதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்முடைய நாடு தான். ஸோ 1960-61 வெறும் 0.295 மில்லியன் டன் ரசாயன உரம் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேவை வந்து 32.93 மில்லியன் டன்னாக இருக்கு. ஸோ இந்த ரசாயன உரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாஷ் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். இதுல நைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா 80% இந்த யூரியா மூலம் தான் வழங்கப்படுகிறது அக்ரிகல்ச்சர்ல. ஸோ இதனுடைய அந்த சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா 4.2.1. ஸோ தற்போது இதனுடைய அந்த காம்போசிஷன் இந்த அளவுல தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 9.8.3.1 என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. இதனால கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்றதுனால விளைநிலம் மலட்டுத்தன்மை அடைகிறது. இதை என்ன பண்ணணும், தற்சார்புக்காக இதை வந்து உற்பத்தி பண்ணாம இதை குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. அடுத்ததான் இந்தியாவில் டெங்கு தடுப்பூசிக்கு முதல் முறையாக அனுமதி. ஸோ இந்த டாபிக் குரூப் அண்ட் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில கவர் ஆகும். ஸோ இந்தியாவில் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்காக தடுப்பூசிக்கு முதன் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ DCGI வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க தான் அந்த கண்ட்ரோல் எந்த ட்ரக்ஸை வந்து இங்கே பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கர்டைல் பண்ணக்கூடியவங்க எல்லாமே அவங்க தான். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானை சேர்ந்த டகேடா மருந்து நிறுவனத்தின் கியூடெங்கா அப்படிங்கிற அந்த வேக்சின் டாக்ஸ் 003 அப்படின்னு குறிக்கக்கூடிய அந்த டெங்கு தடுப்பூசிக்கு ஒப்புதல் வந்து வழங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா லைவ் அட்யூனேட்டட் வேக்சின். அதாவது அந்த பாக்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் வந்து உயிரோட தான் இருக்கும். ஆனால் அதனுடைய அந்த பேத்தோஜெனிக் கெப்பாசிட்டியை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து 4 வகையான அந்த டெங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா தடுப்பூசியாக அமையும். ஸோ இது வந்து டெட்ராவேலன்ட். ஸோ எந்தெந்த செரோடைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது DEN1, DEN-V2, DEN-V3 அண்ட் DEN-V4. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 தவணைகளாக நம்ம வந்து போட்டுக்கொள்ளணும். 4 முதல் 60 வயது வரைக்கும் இது வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பாதிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் இதை வந்து பயன்படுத்தலாம். இதனுடைய பாதுகாப்பு திறன் பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள். இதை பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதுக்கு இந்த கியூடெங்கா தடுப்பூசி பார்த்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பின் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீ குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 38ஆக அதிகரிக்க மசோதா. ஸோ இந்த டாபிக் குரூப் அண்ட் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் சுப்ரீம் கோர்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 124 பார்த்தீங்கன்னா 8 நீதிபதிகள் தான் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை அதிகரிக்கக்கூடிய உரிமை வந்து பாராளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் நம்பர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்
ஜட்ஜஸ் ஆக்ட். ஸோ இது 1956 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ்னுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ 56ல் 15ஆக, 60ல் பார்த்தீங்க அப்படின்னா 14, அதுக்கப்புறமா 77ல் 18ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். 86ல் பார்த்தீங்கன்னா 26ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். 2009ல் 31, 2019ல் பார்த்தீங்கன்னா 34. தற்போது இந்த ஒர்க் லோடுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இதை அதிகரிப்பாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இதை 38ஆக. ஸோ இது வந்து ஆர்டிகிள் 123 படி பிரசிடென்ட் வந்து அவசர கால சட்டமாக இதை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ ஆர்டினன்ஸ் கொண்டு வரும்போது அதை என்ன பண்ணோம்னா பார்லிமெண்ட் செக்ஷன் தொடங்கினதுக்கு அப்புறம் 6 வார காலத்திற்குள் அதை வந்து சட்டமாக கொண்டு வர வேண்டும். இல்லைன்னா அது என்ன செய்யணும்னா ரிப்பீல் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மசோதா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்துதான் உலக சாம்பியன் ஸ்பெயின். ஸோ 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து நடைபெறும். ஸோ தற்போது இதை நடத்தியவர்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ. இதில் வந்து நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவை வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டத்தை பார்த்தீங்கன்னா 2வது முறையாக ஸ்பெயின் வந்து பெற்றிருக்கு. இல்லை பல்வேறு விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ தங்க காலனி விருது வந்து எம்பாப்பே பிரான்ஸ், இவர் வந்து 10 கோல்கள் இந்த சீசன்ல அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தங்க பத்து பார்த்தீங்கன்னா ரோட்ரி ஸ்பெயின், தங்க கையுறை யுனை சைமன் ஸ்பெயின் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த இளம் வீரர் அவார்டு பாவ் குப்ரசி ஸ்பெயினுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்பெயின் அணிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 430 கோடி பரிசு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. 2வதாக வந்து அர்ஜென்டினாவுக்கு 328 கோடியும், இங்கிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா 289 கோடியும், பிரான்ஸுக்கு 270 கோடியும் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கப்புறமா 4 வருடம் கடுத்து 2030ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்ல தான் உலக கோப்பை நடைபெற இருக்கு. ஸோ இது நடத்தக்கூடிய நாடுகள் வந்து மொராக்கோ, ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். அடுத்ததான் பிரிட்டன் பிரதமராக ஆண்டி ஃபர்கன்ஹா பொறுப்பேற்பு. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்த அண்ட் வேர்டில் வந்து கவர் ஆகும். ஸோ பிரிட்டனுடைய 7வது பிரதமராக இவர் வந்து பதவியேற்றிருக்கார். ஸோ இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா கியர் ஸ்டார்மர்.